இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சு பாருங்கள். 10 இட்லி கூட அசால்ட்டாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். நான் இந்த சாம்பாருக்கு இன்றைக்கி பொட்டுக்கடலை தான் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன். இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, பாருங்கள் இந்த சைஸில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 பட்டை, 1 ஏலக்காய், 4 லவங்கம் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து பாருங்கள் 2, 3 கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்லைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம், பாதி வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் வந்து நான் கீறி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம கொரப்பாக அரைச்சிக்கலாம். நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க இது எல்லாமே. பாருங்கள், தேங்காய், இஞ்சி, பூண்டு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், அப்புறம் வரமிளகா, வெங்காயம், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, மிளகு, சோம்பு. கொஞ்சமாக வெங்காயம் வந்து நான் அரைக்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம போட்டு அரைக்கிறதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நெய்ஸாக. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு ஒரு 2 மிக்சியில் 2 சுற்றுங்க போதும். ரொம்ப வந்து தக்காளி அரைப்பட வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் தக்காளியும். இப்போ வந்து நம்ம தண்ணி நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ கெட்டியாக இருக்குது இந்த சாம்பார். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் வந்து நான் 2 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணுன்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் போடலை. பாருங்கள், எல்லாமே தண்ணி போட்டு நல்லா கலந்துட்டு வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம கொதிக்கும் போது இந்த சாம்பார் வந்து நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள், இது ஒரு பக்கம் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன். சூடாகட்டும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். ரொம்ப அதிக எண்ணெயும் தேவைப்படாது. பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கிட்டோம். நீங்கள் இட்லி வச்சுட்டு பக்கத்து அடுப்பில் கொஞ்ச நேரத்துலேயே இட்லி வேகிறதுக்கு முன்னாடி இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோ 10 நிமிஷத்துலேயே செய்யலாம். அவ்வளோ சீக்கிரமாக செய்யலாம் இந்த சாம்பார். பாருங்கள், கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. இல்லைன்னா முழுசாக போட்டிங்கன்னா கீரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இன்னொன்று வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு, வெங்காயம் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம். ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக வறுபடட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை போட்டுக்கலாம். அதை போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கெட்டியாக போடாதீங்க. இந்த மசாலாவை நீங்கள் கெட்டியாக போட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் உடனே. அதனால் நல்லா தண்ணி கலந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. மிக்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கொதிக்கும் போது மறுபடியும் கெட்டியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இதில் உப்பு போடலை, நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். பத்தலைன்னா நான் பார்த்து போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரணும். அவ்வளோதான், இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? கொதிச்சா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக மூடி போட்டு மூடி வச்சுடுங்க.
இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாதி மூடி போட்டு வைங்க, பொங்கி வந்துடும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கூட சில பேர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க இந்த சாம்பாரை. அவ்வளோதான் கொதித்தது. நான் கொஞ்சமாக கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நம்ம எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணோம். நம்ம உடச்ச கடல போட்டிருக்கிறதால நல்லா திக்காக வரும் இந்த சாம்பார். நம்ம இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். பாருங்கள் நல்லாவே கொதிக்குது. உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு திக்னஸில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணுன்னா கூட தண்ணி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா இட்லியில் நல்லா ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். பாருங்கள், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இட்லி வச்சு பிளேட்டில் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக சாம்பார் போடுங்க மேலே. அப்படியே நீங்கள் புரட்டி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். 10 நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பை.